என்னுடைய தோற்றம், என்னுடைய தன்மை என்னவா இருக்கக்கூடாது? இன்னைக்கு போன வாரம் எல்லாம் எனக்கு எப்படி இருந்ததோ, நான் பெரிய பிரச்சனைக்குள்ள போயிட்டு இருக்கேன். ஆமா, உலகத்துல இருந்த பிரச்சனைகள் வரதான் செய்யும். கிறிஸ்தவர்களா மாறிட்டா பிரச்சனை வராதுன்னு கிடையவே கிடையாது. வேற அதை சொல்லி கொடுக்கிறது இல்லை. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆமென். ஆனா நிறைய பேர் அதுல பிக்ஸ் ஆயிடுறோம். ஆமென். அதுல பிக்ஸ் ஆயிடுறோம். நான் இந்த உலகத்தை ஜெயித்து உங்களுடனே கூட இருக்கிறேங்கிறதுல நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஆமென். உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஆமாங்க, ஆண்டவரே சொல்லிட்டாரு உபத்திரம் இருக்கு. ஆமா, ஆனா ஜெயித்த தேவனோட நீங்களும் நானும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட நாம் ஜெயமுள்ளவர்களா இருக்கிறோம் என்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது. ஏன் ஏன் எப்பவுமே சந்தோஷமா இருந்தா 4 பேர் கூட இருப்பாங்க. ஆனா எப்பவுமே துக்கமா இருந்தா 4 பேர் என்ன பண்ணுவாங்க? விசாரிப்பாங்க. நமக்கு விசாரிச்சு விசாரிச்சு ரொம்ப பழகம் ஆயிட்டு. ஐயோ, என் பிரதர் எப்படி இருக்கீங்க, என் சிஸ்டர் இருக்கீங்க, என்ன ஆச்சு? அது நம்மளுக்கு பழகிட்டதுனால நல்லா இருக்கு. அதனால ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்தி தேவனோட கூட அவர் நம்மளை ஜெயமுள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறார். அவருடைய தன்மை நம்ம வெளிப்படுகிறது. நாம் அவருக்கு மகிமையை கொண்டு வருகிற வல்லமையான பாத்திரமா இருக்கிறோம் என்கிறதுல கவனம் போக மாட்டேங்குது. இன்னைக்கு அது மாறும். ஆமென். இன்னைக்கு அது மாறும். தேவனுடைய தன்மையை குறித்து நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேவனுடைய தன்மையை குறித்து நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன வாரம் என்ன பேசின ஞாபகம் இருக்கா? ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்காரு? சொல்லுங்க, சத்தமா தான் சொல்லுங்களேன். ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்காரு? மறந்தாச்சு. தேவனுடைய தன்மை எப்படி நம்மள வெளிப்படுது அப்படின்னா, அவருடைய தன்மை மாறுறதே, அவருடைய சுபாவம் மாறுகிறதே, அவருடைய குணாதிசயம் மாறுகிறதே. அதனாலதான் அவரை நீங்களும் நானும் தெய்வமா தேடி வரோம். ஏன்னா இங்க உலகத்துல எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. உலகத்துல எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. மாறாத ஒரு உறுதியான நிலையா இருக்கிற ஒரு சக்தி, ஆமென், ஒரு தேவன் நமக்கு தேவை. அவர் யாருன்னு அவர் கிருபையினாலே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறதுனால நீங்களும் நானும் அவரை அப்பா பிதாவே தெரிஞ்சுக்கிட்டதுனால அவரை தேடி வரோம். ஆமென். அப்ப எல்லாவற்றையும் அவர் செய்யத்தக்க போதுமான தேவனாய் இருக்கிறாரு அப்படின்னா, ஆமென், நாம் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு சில காரியங்களை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 27 வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 27. தேவனுடைய சாயல் எப்படிப்பட்டது, தேவனுடைய ரூபம் எப்படிப்பட்டது, தேவன் மனிதர்களுக்கு என்ன இந்த கோணத்துல நீங்க இந்த சத்தியத்தை கேட்டே இருக்க மாட்டீங்க. எனக்கு வெளிப்பாடு வந்துருச்சு அப்படின்னு இல்ல, நானும் இதை கத்துக்கிட்டேன். நான் இதை கத்துக்கிட்டு எனக்குள்ள வச்சுக்க முடியல. ஆண்டவர் அவ்வளோ ஒரு மேன்மையான நல்ல தேவனா அப்படிங்கிறத கத்துக்கிட்டது சொல்லாம இருக்க முடியல. வாசிங்க இந்த வசனத்தை. பின்பு தேவன் நமது சாயலாகவும், கவனிங்க, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்தின் பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். என்ன பண்ணுவார்களா மனுஷங்க? ஆளக்கடவர்கள் என்றார். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை பயமா இருக்கு? ஆளக்கடவர்கள். Let them rule over all that is in the sea, in the ground, in the space, in the sky, in the vegetation. எல்லாவற்றையும் ஆளக்கடவர்கள் என்றார். ஆமென். நம்ம எத்தனை பேருக்கு மனதுல அடிமைத்தனம் அப்படியே ஊறி போயிருக்கு?
நான் அடிமை, நான் குப்பை, நான் தூசி. எத்தனை பேருக்கு மனதுல அப்படி ஊறி போயிருக்கு? ஆமென். ஆண்டவர் ஒண்ணு சொல்றாரு, உலகம் ஒண்ணு சொல்லி கொடுக்குது. இத ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இந்த ஆளுகைன்னு வரும்பொழுது ஐயோ என்ன சொல்லுவாரோன்னு யோசிக்காதீங்க. கண்டிப்பா ஆச்சரியம் காத்திருக்கு. ஆனா நம்ம நினைக்கிற ஆளுகையை வேதம் சொல்லி கொடுக்கல. நம்ம நினைக்கிற ஆளுகையை வேதம் சொல்லி கொடுக்கல. 27ஆம் வசனம் வாசிங்கம்மா. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். கவனிங்க, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். நல்ல கவனிங்க, எப்படி சிருஷ்டித்தாரா? ஆணும் பெண்கள் ஆள கடவர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரா? ஆமா. ஆண்கள் ஆள கடவர்கள் ஆண்டவர் சொல்லியிருக்காரா? ஆமா. ஏன்? தேவனுடைய சாயல்ல ஆண்களை பெண்களை ஒரே மாதிரிதான். சத்தமா சொல்லுங்க ஆமென். ஒரே இது நான் மறுபடியும் சொல்றேன், எப்படி தேவன் கிருபையை ஒரு பெரிய பொறுப்பா நம்மகிட்ட கொடுத்திருக்காரோ, அதே போல அவர் கொடுக்கிற எல்லா அதிகாரங்களும் ஒழுங்குகளும் அமைப்புகளும் பெரிய பொறுப்பாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இந்த பொறுப்புள்ள ஆட்கள் பொறுப்பான காரியங்களை தான் உருவாக்குவாங்க. ஆமென். பொறுப்புள்ள ஆட்கள் ஒழுங்க விரும்புவாங்க. ஒழுங்கான காரியம் பொறுப்புள்ளவர்களால வெளிப்படும். இந்த பொறுப்புள்ள காரியம் ஒழுங்க கொண்டு வரும். ஆமென். ஆணும் பெண்ணுமாய் மனிதனை தேவன் படைத்தார்னா எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறது படைச்சிருக்காரு? பொறுப்புள்ளவர்களாய் இருக்க படைச்சிருக்காரு. ஹல்லேலூயா. எனக்கு கொடுத்திருக்கிற எல்லா காரியமும் பொறுப்புள்ளதா இருக்கணும். ஆமென். அதே நேரத்துல கனமுள்ளதா அதை தேவன் மாற்றுவார். உங்களுக்கு தெரியுமா, உலகம் முழுவதையும் மனிதனுடைய காலுக்கு கீழே தேவன் வைத்திருக்கிறார். தாவீது அப்போ சங்கீதம் 8ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்க, 8ஆம் சங்கீதத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, உலகம் முழுவதையும் தேவன் மனிதனுடைய காலுக்கு கீழே கொண்டு வந்திருக்கிறார். அவனை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். சொன்ன உடனே அவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. எப்படா இந்த மாதிரி ஒரு மனுஷனை, ஏன்னா அதுக்குள்ள அவன் நிறைய கொலைகளை பண்ணி நிறைய ரத்தம் சிந்துதலை பார்த்து நிறைய அவனுடைய, அதுதான் தேவாலயத்தை நீ கட்டாத உன்னால் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. நிறைய ரத்த கரை இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ உலகம் முழுவதும் உன் கால் கீழ இருக்குடா, நீ மகிமைக்கு உரியவனாய் இருக்கிறன்னு ஆச்சரியப்படுறான். எப்படி என்ன இந்த மாதிரி ஒரு மனுஷனை எப்படி? ஆமென். அதுதான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய தேவன். குறைகள் இருக்கதான் செய்யுது. இந்த உலகத்துல என்னதான் இருக்கு? குறை இருக்க செய்யுது. அதெல்லாம் கிறிஸ்துவுக்குள் அவர் நிறைவாக்க வல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அவைகளை நிறைவாக்க வல்லவர். சரி, ஆண்டவர் என்ன பண்றாரு? மனுஷனை தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்தார். எதுக்காக அப்படின்னா, அவர் சிருஷ்டித்த யாவையும் ஆளுகை செய்வதற்காக. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பவுமே உலகத்துல என்ன பண்ண முடியாது? உலாவிக்கிட்டு இருக்க முடியாது. ஆனா வேதம் சொல்லுது, அவருடைய கண்கள் உலகத்தினுடைய எந்த மூளைக்கும் அந்த மூளைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆமென். குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு இல்ல. எதுக்காக பார்க்குது அப்படின்னு சொன்னா, ஏன் சிறந்த படைப்பாகிய மனுஷன் நான் கொடுத்த கட்டளையின்படி எப்படி அவருடைய விருப்பத்திற்கு ஆளுகை செய்கிறாங்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆளுகைன்ற வார்த்தை பெரிய வார்த்தை. உலகம் இதை வேற மாதிரி உபயோகப்படுத்துது. தெய்வீகம் அல்லது தேவன் அல்லது பரலோகம் இதை வேற மாதிரி உபயோகப்படுத்துது. ஆமென். தேவன் இப்ப இந்த தேவனுடைய ரூபனா என்ன, தேவனுடைய சாயல்னா என்ன, தேவன் எப்படி மனுஷனுக்கு ஆளுகை செய்வதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறதுக்கு வேற எங்கேயோ ஓடக்கூடாது. ஆமென். ஒரு விஷயத்தை தேவன் சொல்லி கொடுக்கிறார்னா
அந்த பகுதியிலிருந்து எதுக்காக இப்போ ஒரு காரியத்தை கீழே சொல்லியிருக்காருன்னா எதுக்காக அதை சொல்லியிருக்காருங்கிறத மேல இருந்து வரும். ஆமென். முதல் 25 வசனங்களை நம்ம வாசிக்காம, அந்த வசனங்களை நாம் புரிந்து கொள்ளாம, இந்த ஆளுகைனா என்னன்னு புரியாது, தேவனுடைய சாயல்னா என்னன்னு புரியாது, தேவனுடைய தன்மைனா என்னன்னு புரியாது. ஆமென். வேற எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது தேவன் அவருடைய சாயல் என்னது? அவருடைய சாயல் என்னது? அவர் உருவாக்குகிறவர். ஹல்லேலூயா. அந்த அவர் என்ன பண்றாரு? உருவாக்குகிற தேவன். ஆமென். உருவமே இல்லாததுக்கு உருவத்தை கொடுக்கிற ஒரு தேவன் வெறுமையா இருக்கிறத என்ன பண்றாரு? 1ஆம் வசனம் வாசிங்கம்மா. 1-2 வசனங்கள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அவர் சிருஷ்டிகர்த்தா. ஆமென். அவர் சிருஷ்டிப்புக்கு காரணர். ஹல்லேலூயா. சிருஷ்டிப்புக்கு காரணர். அவர் என்ன பண்றாரு? எல்லாவற்றையும் படைக்கிறாரு. ஹல்லேலூயா. படைக்கிறாரு. இது அவருடைய மனதில் இருக்கிற ஒரு காரியம். ஆமென். நீங்கள் நான் ஆளுகை செய்யணும் அப்படிங்கிறது அவருடைய மனதில் இருக்கிற ஒரு காரியம். படைச்சு என்ன பண்றாரு? 2வது வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆமென். இப்ப வேதம் தெளிவா நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னது? எல்லாத்தையும் ஆளுகை செய்வ, எல்லாத்தையும் அதாவது எல்லாத்தையும் பார்த்துக்குவ, எல்லாத்தையும் ஒழுங்காக்குவ, எல்லா காரியங்களையும் நடத்துவ. ஆனா எப்படி இதை நீ செய்வ அப்படின்னா, நான் எப்படி செஞ்சனோ அப்படிதான் நீ செய்யணும். ஆமென். தேவன் சொல்லி கொடுக்கிறது, அவர் சொல்லி கொடுக்காதத காண்பிக்காதத ஒண்ணு நம்ம செய்யணும்ன்றதுக்கு இல்ல, அவர் எதை செய்யறாரோ அதை நம்ம செய்யறதுக்கு, அவர் எதை சொன்னாரோ அதை நம்ம கடைபிடிக்கிறதுக்காக. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆமென். இப்ப இது வரைக்கும் தெளிவா இருக்குங்களா? எதை நம்ம பார்த்து செய்யணும்? இயேசு அதான் சொல்றாரு, என்னிடத்துல வாருங்க, உங்களுடைய சிலுவையை என்னிடத்துல வச்சுட்டு நான் கொடுக்கிற சிலுவையை நீ எடுத்துக்க, நான் செய்யறத நீ. ஹல்லேலூயா. இங்கேயும் மாறல, அங்கேயும் மாறல. ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள வருவாரு, சகல சத்தியங்களுக்குள்ள உங்களை நடத்துவாரு, நான் சொன்னதை உங்களுக்கு சொல்லுவாரு, என்னிடத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு கொடுப்பாரு, அதை நீங்க செய்யணும். ஆமென். ஆதியாகமத்திலையும் மாறல, அப்போஸ்தலர் நடவடிக்கையிலையும் மாறல. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஒழுங்குள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். அப்ப இந்த தேவன் செய்ததை நாம் செய்யணும்னு அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவருடைய முக்கியமான வேலை என்ன தெரியுமா? அவருடைய முக்கியமான வேலை ஒழுங்கினத்தை ஒழுங்காக்குற வேலை. ஆமென். ஒழுங்கினத்தை ஒழுங்காக்குகிற வேலை. ஒரு வீட்டை எடுத்துட்டு ஒரு வீடை கட்டுறோம்னு வைங்களேன், கட்டணும்னு உங்களுக்கு மைண்ட்ல இருக்கு, ப்ளூ பிரிண்ட் பாக்கெட்ல வச்சுன்னு ஒரு 20 வருஷம் சுத்திட்டே இருந்தா அந்த வீடு வந்துருமா? நிறைய பேர் அதுதான் விசுவாசம் நினைச்சு பண்ணிட்டு இருக்கோம். ப்ளூ பிரிண்ட டிராயிங்க பாக்கெட்ல வச்சுன்னு எங்க டெய்லி அந்த நம்ம சைட் கிட்ட போய் அப்படியே சுத்தி சுத்தி வந்தா அந்த வீடு வந்துருமா? அதுக்கு என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். ஆமென். ஆண்டவர் ஒரு வீடு கட்டுற மாதிரி, சரி ஒரு வீடை கட்டியாச்சு, வீடை கட்டிட்டு வெறுமையா இருக்கு அந்த வீடு, என்ன பண்ணணும்? வேணுமா இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து வீட்டுல என்ன பண்றோம்? நிரப்புறோம். ஒழுங்காயிடுச்சா வீடு? சொல்லுங்க, ஒழுங்காயிடுச்சா? அது இடத்துல இதுதான் ஆண்டவர் 25 வசனத்துல செய்யறார். ஆமென். அவருடைய ரூபம் என்ன? அவர் சொல்லி சொல்லி உருவாக்குகிற தேவன். அவருடைய சாயல் என்ன? அவர் சொன்னதெல்லாம் அப்படியே உருவாச்சு. ஹல்லேலூயா. சொன்னதெல்லாம் நல்லதா இருந்தது. ஆமென். அதை அவர் பார்க்க முடிந்தது. ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் வாயின் வார்த்தையில் அறிக்கை செய்கிற காரியங்கள், ஆமென், நல்லவைகளாய் இருக்க வேண்டும்,
உருவாக்குகிறவர்களா இருக்க வேண்டும், கட்டுகிறவைகளா இருக்க வேண்டும், ஒழுங்கு சீர்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும், பூரணப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். இது தேவனுடைய பார்வைக்கு நல்லது என்று காண்பதற்கு இவைகளை நாம் செய்ய வேண்டும். இதுக்கு தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் ஆண்டவர் நம்மள ஆளுகை செய்வதற்கு படைத்திருக்கிறார். ஆமென். ஆளுகை செய்வதுன்னா நாங்க ஒரு பெரிய சேர் போட்டு உட்கார்ந்து, அதுக்கு பேர் ஆளுகை இல்ல. அதுக்கு பேர் என்ன இல்ல? ஆளுகை இல்ல. வேற எந்த ஆளுகை சொல்லி கொடுக்கிறது இல்ல. ஹல்லேலூயா. அவர் ஒழுங்கினத்தை ஒழுங்காக்குறாரு, வெறுமைய நிரப்புறாரு, இருள மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனுடைய, ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனுடைய வேலை உருவாக்குதல், பொறுப்பு எது? ஆண்டவர் என்ன சொல்றதுங்க? ஒழுங்கினத்தை என்ன பண்றது இல்ல? என்டர்டெயின் பண்றது இல்ல. ஃபர்ஸ்ட் எல்லாம் இருக்கு, வானமும் பூமியை உண்டாகட்டும் சொல்றாரு. ஆனா எல்லாம் வான பூமி உண்டாயிருச்சு, ஆனா வானம் எப்படி இருக்குன்னு தெரியல, பயங்கர இருள். வெளிச்சத்தை உண்டாக்குறாரு. ஆமென். வானம் பூமி எப்படி இருக்குன்னு தெரியல, அது அப்படியே எப்படி எப்படியே இருக்கு. அதை என்ன பண்றாரு? ஆகாயமும் பூமியும் ரெண்டு தண்ணீர் அப்படியே தனியா பிரிக்கிறாரு. வானம் நினைக்கிறாரு, பூமி நினைக்கிறாரு. ஹல்லேலூயா. பொறுப்போடு இதெல்லாம் செய்யறாரு. ஹல்லேலூயா. ஆமென். 6 முறை, ஏறக்குறைய 7 முறை அவைகளை நல்லது என்று கண்டார் அப்படின்னு வேத வசனம் வருது. ஏன் அவர் நல்லதுன்னு கண்டாரு? நல்லவர் கிட்ட இருந்து கெட்டது வராது. ஹல்லேலூயா. நல்லவர் என்பது அவருடைய தன்மை, அவருடைய சுபாவம். அவர் நல்ல தேவன். கெட்டத கொண்டு வர கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. சரி, தேவனுடைய தன்மை, தேவனுடைய அதாவது தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம் என்னன்னு பார்த்துட்டோம். நேரடியா நம்ம இந்த இதுக்கு போறோம், டைம் இல்ல. தேவன் எப்படி ஆளுகை செய்தார் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் எப்படி ஆளுகை செய்தாரு சொல்லுங்க. தேவன் எப்படி ஆளுகை செய்தாரு? முதல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் ஒழுங்கினங்களை ஒழுங்காக்குகிறார். ஒழுங்கினங்களை ஃபர்ஸ்ட் நம்ம ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள வந்த உடனே எது தேவனுக்கு பிரியமானதா இல்லையோ அத நான் விட்டு விடுவேன். என் குடும்பத்துல இந்த காரியங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்து அதை நான் சரி செய்வேன். என் சபையில இந்த காரியங்கள் இருக்கான்னு பார்த்து அதை நான் சீர்படுத்துவேன். என்னுடைய விசுவாசிகள் வாழ்கிற இடங்கள்ல தேவனுடைய சாயலையும் ரூபத்தையும் வெளிப்படுத்துவதற்கு அவர்களுக்கு வேண்டியதான எல்லா சூழ்நிலைகளையும் சரியுள்ளதா இருக்கிறதா என்று பார்ப்பதுதான் தேவன் மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிற ஆளுகை. ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாள் அதான் செஞ்சாங்க. என்ன பண்ணாங்க? ஆண்டவர் அங்க வச்சாங்க. ஆண்டவர் அவர் ஏதேன் தோட்டத்துல அவங்கள வச்சாரு. என்ன பண்ணாங்க? அவங்க 2 பேரு எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்தாங்க. ஒன்னே ஒண்ணு சரியில்லாதது நடந்தது. ஆண்டவர் இறங்கி வந்துட்டாருங்க. ஆமென். ஒன்னே ஒண்ணு சரியில்லாம போச்சு. என்ன சரியில்லாம போச்சு? மூளை கொஞ்சம் வேற மாதிரி போச்சு. ஆண்டவர் இறங்கி வந்துட்டாரு. சுயம் வந்துச்சு, ஆண்டவர் இறங்கி வந்துட்டாரு. மாம்சம் வெளிப்பட்டுச்சு, ஆண்டவர் இறங்கி வந்துட்டாரு. ஆமென். ஒழுங்கினத்தை ஆண்டவர் என்ன பண்றது இல்ல, அனுமதிக்கிறதே இல்ல. அவர் உள்ள துக்கப்படும். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. வீடுகள் கூட அப்படிதான். ஆமென். ஒரு இத நான் கேட்ட கதை தான். ஒரு பாஸ்டர், அதுக்கு முன்னாடி இன்னொரு கதை சொல்லிடுறேன். ஒரு அம்மா, கிறிஸ்தவ அம்மா, அம்மா 60-65 வயசு. அந்த அம்மா சொல்லுதான், ஒரு வீட்டுல கல்யாணம் ஆச்சான். கல்யாணம் ஆன உடனே அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த பொண்ணை பார்த்து சொல்லிச்சான், பாருமா, நீ உன் வீட்டுக்கார என்ன பண்ணணும், இப்பத்துல இருந்தே
நீ உட்காருனா படுத்துக்கணும், அவரு அந்த மாதிரி வைக்கணும். எப்படி உட்காருன்னு சொன்னா படுத்துக்கணும். எனக்கு இந்த வார்த்தை புரியல. அதாவது ஆம்பளைங்க நம்ம பொறுப்பே இல்லாத மாதிரியும் அவங்களுக்கு ஒரு கால் கட்டு போட்டு, இதெல்லாம் உலக வார்த்தை பாருங்க. இதுதான் கிறிஸ்தவத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்கு. அவன் கால் கட்டு போட்டுருணுமா? தப்பு செய்யவும் எப்படியா இருந்தாலும் தப்பு செய்வான் தெரியுமா உங்களுக்கு? உட்கார்ந்த இடத்துல தப்பு செய்ய முடியும். காலை கட்டி போட்டா உட்காந்து செய்வாமா? ஓடலன்னா ஏன் இது பாருங்க. எதுக்கு இந்த கதையை சொல்றேன் நான். அம்மா சொல்லிட்டான் உட்காருனா படுத்துக்கணா அவன் அப்படின்னு. கல்யாணம் எல்லாம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துருச்சு. ஏமா வீட்டுக்கு வந்துட்டா? கல்யாணம் எல்லாம் நல்லா தானே நடக்குது, எல்லாம் சேர்ந்து பண்ணமே, சமாதானமா தானே போச்சு, என்ன ஆச்சு, என்ன விஷயம் விசாரிக்கும் போது இந்த பாட்டி சொன்னதை அந்த பொண்ணு செயல்படுத்த போய் பெரிய சண்டை வந்து நீ வாழ தகுதியற்றவள் சொல்லி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஆமென். இந்த அம்மா கிறிஸ்தவ அம்மா தான். என்ன சொல்லிருக்கு? உங்க தாத்தா 60 வருஷம் என்ன ஆட்டி படிக்கிற மாதிரி உன்னை ஆட்டி படுத்துருவாங்க, அதனால நீ வந்து இப்பயே அடக்கி வைக்கணும். ஆமென். ராங் எக்ஸாம்பிள் ஆஃப் ரூலிங். ஆமென். ஆளுகை செய்வதற்கு தவறான உதாரணம். இந்த அம்மா 60 வருஷம் அனுபவத்தை சொல்லிச்சு, வேதத்துல இருந்து அந்த பொண்ணு சொல்லி கொடுக்கல. ஆமென். கிறிஸ்தவ குடும்பங்கள் உலகத்தில் காண்கிற அனுபவங்களை வச்சு சூழ்நிலைகளை காட்டுறாங்க, வேதத்தின்படி வாழ பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுல. அதனாலதான் அத்தனை பிரச்சனைகள் வருகிறது. ஆமென். அனுபவம் என்ன? அனுபவம் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை அழிக்கதான் பார்க்கும். வசனம் தான் ஒருத்தவங்க வாழ்க்கையை கட்டும். ஹல்லேலூயா. இது பெண்களுக்கு. ஆண்களுக்கு இன்னொரு கதை சொல்றேன். இப்போ பாஸ்டர், இது உண்மையா நடந்த கதை, தமிழ்நாட்டில் நிறைய நடக்கும். ஒரு பாஸ்டர் என்ன பண்ணுவாரா, நல்ல பயங்கர பைபிள் எடுத்தாருன்னா யாரும் அவர்கிட்ட நிக்கவே முடியாது, அந்த மாதிரி பயங்கரமான ஒரு ஆளு. ஆனா என்ன பிரச்சனைனா, பைபிள் எடுத்துட்டு கிளம்பிட்டாருன்னா 6 மாசமோ 1 வருஷமோ 3 மாசமோ வீட்டு பக்கம் திரும்ப மாட்டாரு. வீட்டுல இந்த அம்மா என்ன பண்ணுது, ஏது பண்ணுது, பிள்ளைங்களை வச்சு எப்படி பயங்கர கடன் என்ன பண்ற. இவருக்கு இதெல்லாம் வந்து இது என்ன இல்ல, கவலையே இல்லை. பைபிளை தூக்கிட்டு போயிட்டாருன்னா இருக்காரா, உயிரோட இருக்காரா இல்லையா, எதுவுமே. இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேரு இததான் வேதம் ஒழுங்கினு சொல்லி கொடுக்குது. ஆமென். இதுதான் வேதம் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்து சொல்லுது பாத்தீங்களா? இதுதான் ஒழுங்கின்மை. போயிட்டு 6 மாசத்துக்கு அப்புறம் திடீர்னு வருவாராம் ஒரு நாள். இவர் வந்த உடனே வீட்டுல அவருக்கு பிடிச்சதெல்லாம் என்னவா இருக்கணும், ரெடியா இருக்கணும். மட்டன், சிக்கன், சாப்பாடு எல்லாம். ஒரு 10 நாள் இருப்பாரு. தெரியும் என்ன பண்ணிடுவாரு, கிளம்பி போயிடுவாரு. ஒரு விசாரிக்கும் பொழுது அந்த வீட்டுல அம்மா சொன்னாங்க, ஐயா நாங்க கடன் வாங்கி பிள்ளைங்க எல்லாம் படிக்க வச்சு வீட்டுல காசு இருக்கா இல்லையா, என்ன நடக்குது ஏது நடக்குது, எப்படி குடும்பம் முன்னேறும், இந்த எண்ணம் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி. வேத ஒழுங்கு என்ன தெரியுமா சொல்லி கொடுக்குது? பொறுப்புனா எது தெரியுமா? அதிகாரம் கிடையாது. ஆமென். வேதம் சொல்லி கொடுக்கிற இந்த ஆளுகை அதிகாரம் கிடையாது. என் வீட்டுல எல்லாம் சரியா இருக்கா, என் பிள்ளைகளுடைய படிப்புகளுக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கா, எதிர்காலத்திற்கான காரியங்கள் சரியானதா, நான் என்னுடைய தலைமைத்துவத்தில் நான் செஞ்சிருக்கிறேன்னா, இதுதான் ஆண்டவர் செஞ்சாரு. ஆமென். இதுதான் ஆளுகை. ஹல்லேலூயா. ஆமென். ஊழியத்திலையும் சரி, சபையிலையும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் சரி, ஆமென், சமுதாயத்திலையும் சரி, ஒழுங்கின்மைய ஒழுங்காக்குறாரு. அப்புறம் வெறுமைய நிறைவாக்குறாரு.
அப்புறம் என்ன பண்றாரு? இருள அகற்றி என்ன பண்றாரு? வெளிச்சத்தை கொண்டு வராரு. ஆமென். ஹalleluya. இது முக்கியமானது இல்லையா? ஆமென். ஏன் இது நம்ம செய்யணும்னா, இதுதான் ஆண்டவர் இல்லாததுல இருக்கிறவைகளை போல அடைத்தாரு. இல்லாதத என்ன பண்ணாரு? சொல்லி உண்டாக்குனாரு. நம்ம எதுல ஆளுகை செய்யணும் தெரியுமா? தேவனுடைய வார்த்தைய அறிக்கை செய்து அந்த வாக்குத்தத்தங்களை உறுதியாய் பிடித்துக் கொண்டு அந்த வாக்குத்தத்தங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனுடைய ஆளுகை அதன் மீது கடந்து வரும். வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? பரலோகத்தில் உம்முடைய சித்தம் நிறைவேறுகிறது போல பூலோகத்திலும் நிறைவேறுவதாக. பூலோகத்தில் எப்படி இது நிறைவேறும்? சொல்லுங்க, பூலோகத்தில் இது எப்படி நிறைவேறும்? நிறைய பேர் சொல்றாங்க, பிசாசு இந்த பூமியை ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருக்கான், பிசாசு இந்த பூமியை ஆளுகை செய்யட்டும், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்த பிறகு நான் பிசாசுனுடைய ஆளுகைக்கு கீழே இல்ல, தேவனுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறேன். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? பிசாசு ரொம்ப போராடுறாங்க, அவன் எங்கேயோ போராடிக்கிட்டு இருக்கான். ஆமென். நான் பிசாசு ஆளுகை செய்கிற உலகத்துல இருக்கிற அப்படின்னு இருக்கிறதுனால பிசாசு என்னை ஆட்கொள்ள முடியும்னு கிடையாது. ஹல்லேலூயா. சொமாலியா எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? சொமாலியான்ற ஊர் ஆப்பிரிக்கால இருக்கு. அந்த ஊர்ல ஜனங்களை பாத்தீங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா, இவ்வளவுதான் இருக்கும் எலும்பு, வயிறு மட்டும் புடைச்சு இவ்வளவு பெருசு புடைச்சு போயிருக்கும். சாப்பிடுறதுக்கு வழி இல்லை, செத்த பிணங்களை சாப்பிடுற அளவுக்கு நிலைமைகள். வானத்திலிருந்து சாப்பாடு இந்த பிரெட் எல்லாம் தூக்கி போடுவாங்க. கால் இவ்வளவுதான் இருக்கும், கை இவ்வளவுதான் இருக்கும், அவ்வளவுதான், ஒண்ணுமே இருக்காது. இதுதான் அவங்களுடைய நிலைமை. ஆனா அந்த ஊர்ல ஒரு பயங்கரமான பிரம்மாண்டமான பெரிய மாளிகை, எல்லாம் விலை உயர்ந்த கார், விலை உயர்ந்த என்ன சொல்றதுங்க பொருட்கள், சாப்பிடுறதுக்கு 10-20 வகையான சாப்பாடு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரே ஒரு ஆள் வாழ்ந்துகிட்டு இருக்கான். எப்படின்னா, இவங்க எல்லாம் அந்த சொமாலியா தேசத்தை சேர்ந்தவங்க, இந்த ஆளு அமெரிக்க தூதரகத்தை சேர்ந்தவன். அவன் அப்ப இவன் வந்து சொமாலியா தேசத்து ஆட்களை போல வாழறது இல்ல. இவன் வந்து அவன் எங்க இருந்து வந்தானோ அதன்படி தன்னுடைய வாழ்க்கையும் வாழ்க்கை முறைமையும் வைத்து, இவன் யாரு? அமெரிக்க தேசத்து பிரதிநிதி, அவ்வளவுதான். ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் a place. பிரதிநிதி. ஒரு பிரதிநிதி எப்படி வாழறான்? இந்த தேசத்தின்படி வாழல, உலக சூழ்நிலையின்படி வாழல, அவங்க தேசத்தின்படி அவன் சுகபோகமாக இருக்கிறான். எல்லாம் எங்கதான் இருக்கு? ஆண்டுடைய பிள்ளைகள் நல்லா வாழறது எங்கதான் இருக்கு? சொல்லுங்க, எங்க இருக்கு? புரிதல்ல இருக்கு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவர் உண்மை உள்ளவராயிருந்து, வாக்குத்தத்தம் பண்ணுகிறவராய் இருந்து, அவர் அவருடைய சாயல நமக்குள்ள வைக்கிறவராய் இருந்து, அவருடைய ரூபத்தை நமக்கு கொடுத்திருந்து, அவருடைய ஆளுகையை நமக்கு அளித்திருந்தால் நம்ம கீழோங்கி இருக்கிற விதத்துல ஆண்டவர் வைக்க மாட்டார். ஆமென். நாம் மேலோங்கி இருப்பதற்காக தான் அவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்துல நம்மை உலக மனிதர்களுக்கு எது வித்தியாசப்படுத்தி காட்டும்? நம்மை உலக மனிதர்களுக்கு எது வித்தியாசப்படுத்தி காட்டும்? சொல்லுங்க, தேவனுடைய சாயல். ஆமென். தேவனுடைய ரூபம். பைபிள் தான் சொல்லுது, நான் சிறுகவும் அவரு. ஹல்லேலூயா. எங்கெல்லாம் ஆண்டவர் இறங்கி அவருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்கள் கொடுத்தாரோ, ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்றாரு? நீ பலுகி பெருகி பூமி அனைத்தையும் நிரப்பு, கடலின் என்ன சொல்றதுங்க மணல் போல, வானத்து நட்சத்திரத்தை போல உன்னுடைய சந்ததி இருக்கும், உன்னை நான் அப்படி ஆசீர்வதிப்பேன் சொல்றாரு. இந்த ஆசீர்வாதம் தான் ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. அவன் சுயத்துக்கு இடம் கொடுத்து
நான் எப்படி அப்படின்னு அவன் மனைவியும் பேசுனதுனால ஆண்டவர் இறங்கி வந்துட்டாரு. என் சித்தத்தை நீ செயல்படுத்தல, என் சாயலை நீ வெளிப்படுத்தல, என் ரூபத்தை நீ வெளிப்படுத்தல, என்னுடைய ஆளுகைய நீ ஏற்றுக்கொள்ளல, அதனால நீ வேற ஒரு ஆளுகைக்குள்ள போயிட்ட. ஆனா அப்படியே நான் விட மாட்டேன். Hallelujah. The redemptive plan of God. மீட்பின் வேலை, தேவனுடைய வேலை எங்க ஆரம்பிச்சுச்சுன்னா அங்க எங்க ஆரம்பிக்குது? ஏதேக்கே ஆரம்பிக்குது. 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல அதான் சொல்லுது. இன்னொரு காரியத்தையும் நான் சொல்றேன் உங்களுக்கு, இதோட நம்ம முடிக்கலாம். ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னா, நம்மளையே நம்ம ரொம்ப சொன்ன பாருங்க, நான் குப்பை, நான் தூசி, இதே சொல்லி இதே ஆயிடுச்சு. ஆண்டவர் வந்து நம்ம மீது வைத்திருக்கிற நோக்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் எண்ணம் இல்ல, ஒப்பு கொடுக்கிறதுக்கும் மனசு இல்ல. ஏன்னா நல்லா இருக்குது, குப்பை தூசியே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அப்படி நான் குப்பைங்க பிரதர், ஆமென், ஹல்லேலூயா. குப்பை வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனாகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கி விட மாட்டானோ? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில், கவனிங்க, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. கவனிங்க, யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் எவனும் எழும்பினதில்லை. அப்படின்னா மோசேவோட பெரியவர், எலியாவோட பெரியவர், எலிசாவோட பெரியவர், எசேக்கியேலோட பெரியவர், ஒபதியாவோட பெரியவர், ஆமோஸோட பெரியவர், எல்லா தீர்க்கதரிசிகளை விட பெரியவர் யாரு? ஸ்திரீகளில் பிறந்தவர். அது வரைக்கும் இயேசு கிறிஸ்து வந்து மரிக்கிற வரைக்கும் இருந்த எல்லா கடைசி தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன் தான். எல்லா தீர்க்கதரிசிகளிலும் மேலானவன் யோவான் ஸ்நானகன். ஆனா ரட்சிக்கப்பட்டவர்கள், அதாவது இவங்க எல்லாம் வந்து கற்பனைக்கு கீழே வராங்க, உடன்படிக்கைக்கு கீழே வராங்க. ஆனா நீங்களும் நானும் புதிய உடன்படிக்கை உடையவர்களாய் இருக்கிறோம். இந்த புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துதலினாலே நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த உடன்படிக்கையினாலே நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாறுகிறோம். தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னு இந்த வசனம் சொல்லுது. படிங்கம்மா கீழே. பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று, யோவான் ஸ்நானகனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இது யார் சொல்றது? இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இப்ப இந்த உலகத்துல நமக்கு பெரியவன், பதவி வைத்துக் கொண்டிருக்கிறவன், ஆளுகை செய்கிறவன், அதிகாரத்தில் இருக்கிறவன், இதெல்லாம் வேற ஒரு மனநிலையில நமக்கு வந்து போதிக்கப்பட்டிருச்சு. உலகம் வந்து வேற ஒரு காரியத்தை, ஏன்னா பிசாசு அவன் நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் தேவனுக்கு சரி சமானமா இருப்பேன், அந்த ஆளுகைய பூமியில விதைச்சிட்டான். இந்த ஆளுகையை தான் நாம் கிறிஸ்தவர்கள் ஆளுகை என்று எண்ணிக்கொண்டு ஒருவர் மீது ஒருவர் ஆளுகை செய்து யார் பெரியவங்க யார் சின்னவங்க போராடிக்கிட்டு இருக்கோம். ஆமென். இது பிசாசனுடைய அவனுடைய வரைமுறையில் வருகிறது. ஆனால் தேவனுடைய வரைமுறை எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஒழுங்கின்மையை ஒழுங்காக்குவது, ஆமென், வெறுமையை நிறைவாக்குவது, இருளை மாற்றி ஒருத்தவங்களுடைய வாழ்க்கைக்கு விடிவு காலத்தை கொண்டு வருவது. ஆமென். இது பொறுப்போடு நடக்கக்கூடிய ஒன்று. ஆண்டவர் சொல்றாரு, இது எப்படி வரும் தெரியுமா? நான் பண்ண சொன்னதுனால வர்றதில்ல, நீ ஒப்பு கொடுக்கிறதுனால, அர்ப்பணிக்கிறதுனால, தாழ்த்துகிறதுனால தேவ ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளாய் அவருடைய ஆளுகைக்கு கீழே வரீங்க. அவங்க இந்த யோவான் ஸ்நானகனிலும் பெரியவனா இருப்பான். ஏன்னா இந்த வெளிப்பாடு யோவான் ஸ்நானகனுக்கு இல்ல.
ஆமென். இந்த வெளிப்பாடு மற்ற தீர்க்கதரிசிகளுக்கு இல்ல. அவங்க தேவனுடைய வாயா இருந்தாங்க. என்ன சொன்னாங்களோ அதை சொல்லிட்டு போயிட்டாங்க. தூதர்களுக்கு கூட இந்த வெளிப்பாடு இல்ல, தெரியுமா? தூதர்களுக்கு கூட இந்த வெளிப்பாடு இல்லை. ஏன் தெரியுமா? அவங்க வருவாங்க, இங்க பாரு, இங்க போ, தாவீதின் ஊர்ல ஒரு குமாரன் பிறப்பாருன்னு சொல்லு, ஏசாயாவுக்கு சொல்லு. அவன் சொல்லிட்டு வந்துட்டான். ஆமென். நடக்குமா நடக்காதா அவனுக்கு தெரியாது. ஏன்னா சொல்லிட்டு வந்துட்டாங்க, முடிஞ்சது. ஆமென். இங்க போ, மரியாதை ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் சொல்லு, நீ கிருபை பெற்றவளே வாழ்க அப்படின்னு சொல்லி பரலோகத்துல, அதாவது தேவனுடைய பார்வையில நீ உனக்கு இது இருக்கு, எல்லாத்தையும் சொல்லு, வந்துரு. ஆனா அதுக்கப்புறம் அதாவது போயிட்டு மெய்ப்பர்கள் கிட்ட சொல்லு, போயிட்டு வானசாஸ்திரிகளுக்கு வானசாஸ்திரிகளுக்கு நட்சத்திரம் வழிகாட்டுச்சு, யோசேப்பு கிட்ட சொல்லு, எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஆனா இந்த குழந்தை பிறந்து வளர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில கொண்டு வருவதை பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. ஏன்? இவங்களுக்கு இந்த சத்தியம் அறிவிக்கப்படல. ஆனா வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவினாலே பிறக்கப்பட்டவர்கள் அல்லது இயேசு கிறிஸ்துவினாலே புதுப்பிக்கப்பட்டவர்கள் இந்த சத்தியத்தில் வெளிப்பாட்டுக்குள்ளே வந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நீங்களும் நானும். அப்ப நான் பெரியவன் அப்படின்னு சொல்றதுக்காக ஆண்டவர் ராஜ்யத்தில் சிறியவன் எவனோ, யோவான் ஸ்நானகனை விட பெரிய, யோவான் ஸ்நானகனுடைய தியாகத்தை வார்த்தையால விவரிச்சிட முடியாது. அவ்வளவு பெரிய தியாகம், அவ்வளவு பரிசுத்தமானவன், அவ்வளவு தைரியமான ஒரு ஊழியக்காரன். ஆமென். தீர்க்கதரிசிகள் எல்லாம் பயங்கரமான ஊழியக்காரர்கள், ஆண்டவருக்காக எழுப்பி பயங்கரமா செயல்பட்டவங்க. அவங்களுடைய தியாகத்தையோ ஊழியத்தையோ நம்ம குறைச்சி எடை போட்டுற முடியாது. ஆமென். ஆனால் ராஜ்யத்தில் நீங்களும் நானும் கடைசியான ஆட்களா இருந்தாலும் பாக்கியவான்கள். ஏன் சொல்லு தெரியுமா? தேவனுடைய நேரடி ஆளுகைக்கு கீழே நீங்களும் நானும் வந்துட்டோம். அவருடைய ஆளுகை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று அனுபவிப்பதற்கு அல்லது அதற்குள்ளே நம்ம ஈடுபடுத்திக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானுடைய துணையை ஆண்டவர் நம்ம கூட கொடுத்திருக்கிறார் என்ற பாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறவர்களா இருக்கிறதுனால யோவான் ஸ்நானகனுக்கு இல்லாத வந்து போன பரிசுத்த ஆவியானவருடைய தொடர்பு அவனுக்கு இருந்தது. கூடவே வாழ்கிற பரிசுத்த ஆவியானவருடைய தொடர்பை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த ஒரு விஷயம் நாம் அவர்களை விட மேலானவர்களாய் மாற்றுகிறது. ஆமென். அப்ப இது மறுபடியும் எதுக்கு கொண்டு வருது? மறுபடியும் எதுக்கு கொண்டு வருது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கினார். பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, இருள் ஆழத்தில் மேல் இருந்தது. இந்த மூணு விஷயத்தை எப்படி அழகா ஆண்டவர் உண்டாக்கி ஒரு காரியத்தை மனுஷனுக்கு முன்னாடி கொண்டு வந்து அதுக்கப்புறம் மனுஷனை படைச்சு நான் செஞ்சத போலயே நீ செய்டான்னு எப்படி சொன்னாரோ அதே விஷயத்தை இங்க இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு தேவன் நினைவூட்டி அப்படி வாழ்வதற்கு இன்னும் யோவானை விட பொறுப்புள்ளவர்களாய் மாறணும். ஆமென். எல்லா தீர்க்கதரிசிகளை விட இன்னும் பொறுப்புள்ளவர்களா, ஒழுங்குள்ளவர்களா, கவனமுள்ளவர்களா, தெளிவுள்ளவர்களா, வேத வசனத்தின்படி வாழ்கிறவர்களா மாறுவதற்காக தான் இந்த காரியங்களை தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க நான் ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார்னு சொல்லி? ஆமென். கனவு உலகத்துக்கு போய் பெரிய நோக்கம்னா அப்படியே ஒரு 10 காரு, அப்புறம் எல்லாரும் கதவு திறந்து விடுவாங்க. இல்ல இல்ல இல்ல. ஆமென். இயேசுவை அறிவது, உலகத்தில் உள்ள எல்லா அறிகிற விதத்தில் அறிவது, உலகத்தில் உள்ள எல்லா மேன்மைக்கும் செல்வத்திற்கும் மேலான ஒரு காரியம். ஹல்லேலூயா. நீங்கள் நானும் அவ்வளவு விலையேற பெற்றவர்கள். ஏன்? இந்த அன்னைக்கு தீர்க்கதரிசிகளுக்கு மற்றவர்களுக்கு கொடுக்காத அந்த புரிதல் இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு கிடைத்திருக்கு. அதனால இதையும் அதையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, போட்டு குழப்பிக்க கூடாது. ஆண்டவர்கிட்ட குழப்பம் இல்லை. நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு தெளிவா விளக்குனேன். ஆரம்பத்துல தேவன் படைக்கும் போது என்ன செஞ்சாரோ, இயேசு கிறிஸ்து பூமிக்கு மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல இருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா மலை பிரசங்கத்தை பார்க்கும்போது அந்த படைப்பு அப்படியே தேவ ராஜ்யத்தினுடைய காரியத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கும். ஆமென்.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அல்லது யோவான் 14 அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் குறித்து இயேசு கிறிஸ்து அறிமுகப்படுத்தும் பொழுதும் 16 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் குறித்து கூடுதலா சொல்லும் பொழுதும் இந்த படைப்பு, இந்த ஆளுகை எப்படிப்பட்டதா, எவ்வளவு பொறுப்புள்ளதா இருக்கிறது என்று நமக்கு ஒழுங்க அழகா வரைமுறைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு அப்படிங்கிறதுனால நம்ம இல்ல எனக்கு இதெல்லாம் வேணான்னு நான் சொல்ல முடியாது. உலக கண்களுக்கு நம்ம தாழ்மையா நம்மை காட்டணும்னு அவசியம் இல்ல. தேவனுடைய பார்வைக்கு தூய்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டியதுதான் முக்கியம். ஆமென். உலக கண்களுக்கு நான் கிறிஸ்தவன் இப்படிதான் அப்படி மாறி இருப்பேன் அப்படின்னு காட்டணும்னு அவசியம் இல்ல. நாம் ஜெயமுள்ளவர்கள். உங்களுடைய அடிமைத்தனங்களும் எங்களால மாறும். இதுதான் தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற விடுதலையின் வெளிப்பாடுங்கிறத நீங்களும் நானும் காண்பிக்கிறதுக்காக தான் இந்த பொறுப்பு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காரு. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப கத்துக்க வேண்டியது, செய்ய வேண்டியது, யோசிக்க வேண்டியது எவ்வளவு இருக்கா இல்லைங்களா? இன்னும் குறைவுல வாழ்றதுக்கு ஆண்டவர் நம்மள அழைக்கல. வேத வசனத்தின் வெளிப்பாடு வாழ்க்கையை தலைக்கிற. நான் இதை அனுபவிக்கிறேன், நான் சொல்றேன். ஒவ்வொரு வாரமும் இதை நான் அனுபவிக்கிறேன், அதனால நான் சொல்றேன். ஆமென். நிறைய குறைகள் இருக்கதான் செய்யுது. ஆமென். ஆனா அதுல என் கவனம் இல்ல. நிறைவான தேவன், அவருடைய ஆளுகைக்கு கீழே நான் இருக்கிறேன். ஆமென். நீங்க யாரும் இல்ல, நான் இருக்கிறேன் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்களுக்கும் அதே தேவன் தான் ராஜாதி ராஜாவா இருக்காரு. உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையையும் மாற்றி அமைப்பதற்கு அதே தேவன் தான் ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் செய்கிற காரியங்கள், நம்ம கொடுத்திருக்கிற பொறுப்பு என்னது? நாம் செய்கிற காரியங்கள் ஒழுங்குள்ளதாய் இருக்க வேண்டும். நாம் செய்கிற காரியங்கள் நிறைவுள்ளதாய், குறை மாறணும், நிறைவுள்ளதா இருக்கணும். நாம் செய்கிற காரியங்கள் பொறுப்புள்ள ஆளுகை உடையவர்களாய் இருக்கணும். ஆமென். அப்ப தேவ ஆளுகை பூமியில வரும். தேவ ஆளுகை குடும்பத்துல வரும். தேவ ஆளுகை தனிப்பட்ட வாழ்க்கையில வரும். ஆமென். எதிலையும் நான் குறைபட்டு போயிருக்க மாட்டேன். ஆமென். எதிலையும் குறைபட்டு போயிருக்க மாட்டேன். பணத்துல நம்ம குறைவா இருக்கிறது ஆண்டவருடைய விருப்பம் இல்ல. ஆமென். பண ஆசையில நம்ம இருக்கக்கூடாது, அதுதான் பாவம். ஆமென். ஆனா தேவைக்கு ஆண்டவர் கம்ஃபர்டபுளா வாழுங்க அப்படின்னு தான் எல்லாத்தையும் ஆதாமேவாளுக்கு படைச்சிட்டு அவங்கள அங்க வச்சாரு. ஆமென். லக்ஸுரியா வாழ சொல்லல. லக்ஸுரியா வாழ்றதுக்கும் கம்ஃபர்டபுளா வாழ்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கம்ஃபர்டபுளா எப்படி ஒரு மனுஷன் வாழ முடியும் அப்படின்னா அவன் அயராது உழைக்கிறவனா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல சுகத்தோடு இருக்கிறதுக்கு அயராது உழைக்கிறவனா இருக்கணும். ஆமென். இயேசு கிறிஸ்து சொல்றார், சோம்பேறிகளை என் கிட்டே நான் சேர்த்துக்க மாட்டேன். ஆமென். அப்ப அயராது உழைக்கிறவர்களாய் நாம் இருந்து நம்முடைய உழைப்பினால் வருகிற தன் கையின் பிரயாசத்தை தான், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு குறைவும் தரித்திரமும் உண்டாகும்னா இருக்கு வசனத்துல. என்ன இருக்கு? பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். இது வேத வசனம். ஹல்லேலூயா. தன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும். இதுதாங்க நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. இதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கலாம். ஆனா லக்ஸுரியா, இந்த வித்தியாசத்தை சொல்லிட்டு முடிச்சிடறேன். கம்ஃபர்டபுளா இருக்கிறது நம்ம வேலையை செஞ்சு நம்முடைய உழைப்பினால நம்ம ஆசீர்வாதத்தோடு சகல சம்பத்துகளும் செல்வங்களும் வைத்து வாழுறது. லக்ஸுரியா இருக்கிறது அப்படின்னு சொன்னா நான் ஒரு வேலையும் செய்யாம எல்லாத்தையும் எனக்கு எல்லாரும் செய்யணும்னு நினைக்கிறது லக்ஸுரியா வாழ்றது. நான் வீட்டுல உட்காந்துக்குவேன். அதனாலதான் பிள்ளைங்க வேலைக்கு போகணும். அதனாலதான் பிள்ளைங்க கஷ்டப்பட்டு உழைக்கணும். சின்ன வயசுல இருந்து என் பையன் நேற்று உட்காந்து மீன் கழுவுறான். வீடியோ எடுத்தாங்க, ரொம்ப சந்தோஷம். அவன் இந்த வயசுல கத்துக்க, வேற எந்த வயசுல கத்துக்கிறது?
பொண்ணு வீடு போயிருக்கு, ஒரே ஒரு இப்படி தள்ளிட்டு அது லக்ஸரி. நான் சொல்லி கொடுத்தேன், அம்மா இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டா ரொம்ப கஷ்டம், வீட்டை விட்டு தொடுத்திடுவேன் நான். நல்லா கஷ்டப்பட்டு வேலை செய்யுது. இப்ப வந்து 4 பேர் ஒரு வீட்டுல 4 பேர் 4 வேலையை சேர்ந்து செஞ்சா என்ன ஆகும்? சீக்கிரமா வேலை எல்லாம் முடியாது, வீடு சுத்தமாகும். அந்த சுத்தத்தை தான் ஆண்டவர் செஞ்சாரு. அவன் சீக்கிரமா வேலை முடிஞ்சிட்டு என்ன பாக்குறது? உட்காந்து சீரியல் பார்க்கணும். ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஆண்டவர் வந்து உருவாக்குகிறவர்களா நம்மள என்ன பண்ணிருக்காரு? படைத்திருக்கிறாரு. அவருடைய சாயலை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆமென். இது வெறும் ஆவிக்குரிய காரியத்துக்கு மட்டும் பொருந்தாது. ஆமென். பூமியில மனிதர்களாய் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய கரங்களினாலே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்களும் இருக்கிறது. சமுதாயத்துக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்க வேண்டியது இருக்கு, சபைக்கு ஆசீர்வாதமானதா இருக்க வேண்டியதா இருக்கு, நண்பர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டியதா இருக்கு, குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமானதா இருக்கு. ஆனா இதனுடைய வேர் நிறைய பேர் சோஷியல் சர்வீஸ் இறங்கிடுவாங்க. ஆமென். நற்கிரையினால பரலோகத்துக்கு போறதில்ல. ஆமென். பரலோகத்தின் பிள்ளையா இருக்கிறதுனால, என்னுடைய சந்தோஷம் மிகுதியா இருக்கிறதுனால நற்கிரியை நான் செய்யறேன். ஆமென். சொல்லுங்க ஹalleluya. பரலோக ராஜ்யத்தின் பிள்ளையா இருக்கிறதுனால தேவ ராஜ்யம் பறந்து விரிந்து என் மூலமாக அநேகருக்கு அது ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும்ன்றதுக்கு தான் நான் மற்ற வேலைகளை செய்யறேன். ஆவிக்குரிய காரியத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு மற்றதெல்லாம் செய்யறது கிடையாது. அதே நேரத்துல மற்ற ஆவிக்குரிய காரியத்தை மட்டுமே செஞ்சுட்டு மற்றதெல்லாம் விட்டுறணும்னு கிடையாது. ஹalleluya. அவர் வருவார். அவனுக்கு தக்க அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் அவரோடு கூட வருகிறது. ஹalleluya. அவரோடு கூட வருகிறது. என்ன கேட்பாரு? ஒழுங்கின்மையா இருந்தத ஒழுங்காக்குனியா, வெறுமையா இருந்தத நிறைவாக்குனியா, உனக்கு நான் ஞானத்தை கொடுத்திருக்கேன். அவன் இருளா இருந்த குடும்பங்களை வாழ்க்கைகளை கட்டினியா கேட்பாரு. அவன் ஏன்னா அதை அவர் செஞ்சாரு, நம்ம செய்யணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. தேவனிடத்துல இருக்கிறத நாம் நம்மிடத்திலே காண்பிப்பதற்காக தான் அவர் நம்மள ரட்சித்த தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அவரிடத்துல இருந்தத அவருக்கு நாம் காண்பிக்கணுன்றதுக்காக தான் அவர் நம்மளை ரட்சித்திருக்கிறார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். இன்னும் நிறைய உதாரணங்கள் எனக்கு தெரியும், ஆனா நான் சொல்ல விரும்பல. அவர் நம்மை தெரிந்து கொண்டது அவருடைய பிரதிநிதிகளாய் பூமியில ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பூமியில காண்பிக்கிறதுக்காக தான். உலகம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, அதுல நம்ம எப்படி மாட்டிக்கிட்டு இருக்கோம்னு ஆண்டவர் காட்டுறதுக்கு இல்ல. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் பூமியிலே ஆண்டவரை அறியாதவர்களுக்கு காண்பிக்க தான் ஆண்டவர் நம்மளை ரட்சித்திருக்கிறார். சொல்லுங்க நன்றி ஆண்டவரே. வாய்களை திறந்து நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு நிமிஷம் அப்படியே வழக்கத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஏசப்பா உமக்கு நன்றி. எங்களுடைய ஆண்டவரே ஒழுங்கின்மைகளையும் நீ ஒழுங்காக்குவீராக. எங்களுடைய வெறுமையை நீர் ஆண்டவரை நிறைவாக்குவீராக. எங்களுடைய ஆண்டவரே இருளை நீர் வெளிச்சமாக்குவீராக. ஆண்டவரே இது அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க எங்களை நீர் உபயோகப்படுத்துவீராக. உம்முடைய கிரியையின் அல்லது உம்முடைய ஆண்டவரே படைப்பின் அதே தன்மையை எங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறீங்க. நல்லதை உருவாக்குவதற்கு எங்களிலே ஆண்டவரே நீர் கிரியை செய்வீராக. சொல்லுங்க வாய்களை திறந்து எங்களோடு பேசுவீராக. எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே.
உம்முடைய ரூபமாக, உம்முடைய சாயலாக, உம்முடைய ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆளுகை திறனுக்காக, அது எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று இருக்கணும்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நின்று இந்த காலைவேளையை கண்களில் என்னை தருகிற